மகாபாரதம் ஆதிபருவம். உபபருவம் 5. ஆஸ்திக பருவம். கத்ரு வினதை போட்டி, பார்க்கடல் கடைதல், கருடன் பிறப்பு மற்றும் ஆஸ்திக முனிவரின் ரட்சிப்பு. முனிவர்களே, இப்போது நான் உங்களுக்கு ஆஸ்திக பருவத்தின் மிக விரிவான சரித்திரத்தைச் சொல்கிறேன். இது மகாபாரதத்தின் மிக முக்கியமான பகுதி, ஏனெனில் இதன் விளைவுகள்தான் பாரதப் போருக்கு முன்பே ஒரு மாபெரும் அழிவை தொடங்கின. பிரஜாபதியான காசிப முனிவருக்கு கத்ரு மற்றும் வினதை என்று 2 மனைவிகள். கத்ரு தமக்கு 1000 வலிமையான பாம்புகள் மகன்களாக வேண்டும் என்று கேட்டாள். வினதை கத்ருவின் பிள்ளைகளை விட வலிமையான 2 மகன்கள் வேண்டும் என்று கேட்டாள். கத்ரு 1000 முட்டைகளையும் வினதை 2 முட்டைகளையும் இட்டனர். 500 ஆண்டுகளுக்குப் பிறகு கத்ருவின் முட்டைகளிலிருந்து 1000 பாம்புகள் வெளிவந்தன. ஆனால் வினதையின் முட்டை இன்னும் உடையவில்லை. பொறாமையினால் வினதை ஒரு முட்டையை தானே உடைத்தாள். அதிலிருந்து மேல் உடல் மட்டும் வளர்ந்த நிலையில் அருணன் பிறந்தான். அவன் தனது தாயைச் சபித்தான், நீ அவசரப்பட்டு என்னை குறையாக பிறக்கச் செய்தாய், எனவே நீ கத்ருவிடம் அடிமையாக இருப்பாய். ஆனால் உனது 2வது முட்டையில் பிறக்கும் மகன் உன்னை மீட்டெடுப்பான் என்று கூறிவிட்டு சூரியனின் தேரோட்டியாகச் சென்றான். ஒருநாள் கத்ருவும் வினதையும் இந்திரனின் உச்சைஸ்ரவஸ் என்ற வெள்ளை நிற குதிரையை கண்டனர். கத்ரு சொன்னாள், அந்த குதிரையின் வால் கருப்பாக இருக்கிறது என்று. வினதை அது தூய வெள்ளை என்றாள். யார் சொல்வது தவறோ அவர் மற்றவருக்கு அடிமையாக வேண்டும் என்று பந்தயம் கட்டப்பட்டது. கத்ரு தனது பாம்பு குழந்தைகளிடம், நீங்கள் அந்த குதிரையின் வாலில் ஒட்டிக்கொண்டு அதை கருப்பாக காட்ட வேண்டும் என்றாள். மறுத்த பாம்புகளை அவள் எரியும் தீயில் விழுந்து சாம்பலாகுமாறு சபித்தாள். சில பாம்புகள் பயந்து வாலில் ஒட்டிக்கொண்டன. இதனால் வினதை பந்தயத்தில் தோற்று கத்ருவிடம் அடிமையானாள். அதே சமயம் தேவர்களும் அசுரர்களும் அமுதத்தை பெற பாற்கடலை கடைந்தனர். மந்தரமலையை மத்தாகவும் வாசுகியை நானாகவும் பயன்படுத்தினர். ஆமை உருவத்தில் விஷ்ணு மலையை தாங்கினார். கடைந்தபோது ஆலகால விஷம் தோன்றியது, அதை சிவபெருமான் அருந்தி காப்பாற்றினார். பின்னர் அமுதம் தோன்றியது. விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களை ஏமாற்றி தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்தார். வினதையின் 2வது முட்டையிலிருந்து கருடன் பிறந்தார். அவர் மாபெரும் ஒளியுடன் தோன்றினார். தனது தாய் அடிமையாக இருப்பதை அறிந்து வருந்தினார். பாம்புகள் அவரிடம், நீ அமுதத்தை கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்தால் உனது தாயை விடுவிப்போம் என்றனர். கருடன் இந்திரனின் சொர்க்கத்திற்குச் சென்று அங்கிருந்த காவலாளிகளை வென்று தீப்பிழம்புகளைத் தாண்டி 2 விஷப்பாம்புகளைக் கொன்று அமுதத்தை கொண்டு வந்தார். வழியில் விஷ்ணு தோன்றி கருடனின் தியாகத்தை பாராட்டி அவருக்கு தனது வாகனமாகும் வரத்தை அளித்தார். கருடன் அமுதத்தை எடுத்து வந்து பாம்புகளிடம் கொடுத்தார். அமுதம் வந்தவுடன் வினதை விடுதலை அடைந்தாள். பாம்புகள் குளிக்கச் சென்றபோது இந்திரன் அமுதத்தை மீண்டும் எடுத்து சென்றார். தர்பை புல்லில் சிதறிய ஓரிரு துளிகளை நக்கியதால்தான் பாம்புகளுக்கு பிளவுபட்ட நாக்கு உண்டானது. இதற்கிடையில் ஜனமேஜய மன்னன் தனது தந்தை பரீட்சித்தை தட்சகன் என்ற நாகம் கொன்றதற்காக நாக யாகத்தை தொடங்கினான். கோடிக்கணக்கான பாம்புகள் அந்த தீயில் விழுந்து எரிந்தன. வாசுகி நாகம் தனது மருமகன் ஆஸ்திகரிடம் முறையிட்டார். ஆஸ்திகர் யாக சாலைக்குச் சென்று மன்னனை புகழ்ந்து பாடினார். மன்னன் அவரிடம் வரம் கேட்கச் சொன்னான். ஆஸ்திகர், யாகத்தை நிறுத்து என்று வரத்தை கேட்டார். தட்சகன் தீயில் விழும் தருணத்தில் யாகம் நிறுத்தப்பட்டது. பாம்புகளின் குலம் ஆஸ்திகரால் காப்பாற்றப்பட்டது. இதுவே ஆஸ்திக பருவத்தின் சுருக்கமில்லாத விரிவான சரித்திரம். அடுத்த உபபருவத்தில் அம்ஜாவதரண பருவம் பற்றி விரிவாக காண்போம்.